மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் திருகோணமலை சர்ச்சை குறித்து, புத்தர் சிலை வைப்பு குறித்து பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை, தனது உரையில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டுல இதுக்கு பிறகு இனவாதம் தலை தூக்கவோ அரசு என்ற வகையில் அனுமதிப்பதும் இல்லை. இந்த நாட்டுடைய மக்களும் அதை அனுமதிக்க போறதில்லை. குறிப்பாக பௌத்தர்கள் அதை ஏற்றுக்கொள்ள போறதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம, இனவாதிகள் ஆங்காங்கே இந்த நாட்டுல தீமூட்டிய சம்பவங்கள் வெறும் இறந்த காலமாக மட்டுமே இருக்குமே தவிர நிகழ்காலமாகவோ எதிர்காலமாகவோ இருக்க போறதில்லை, அதை அனுமதிப்பதும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்ல, நீதிமன்றம் இது குறித்த ஒரு விஷயத்த சொல்லிருக்கு, ஒரு தீர்ப்பை சொல்லிருக்கு. இதுக்கு மேல எதுக்கு கூத்தாடுறீங்க, எதுக்கு கத்துறீங்க, எதுக்கு ஆர்ப்பரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. இந்த சிலை வைப்புக்கு பின்னால அது வெறும் சிலை வைப்பு கிடையாது, அதுக்கு பின்னால வேறொரு விடயம் மறைந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, 2014ஆம் ஆண்டு இந்த காணிக்கான ஒரு ஒப்பம், பழைய ஒப்பம் ஒன்று பெறப்பட்டிருக்குது. ஆனா இதுல ஒரு விகாரம் இருந்ததாக யாராவது நம்பினா அது பிழை. அங்க விகார சார்ந்த எந்த ஒரு நடவடிக்கைகளும் மத கிரிகைகளும் நடக்கல. அங்க வெறுமனே ஒரு உணவகம் நடந்து வந்திருக்குது கடந்த காலங்கள்ல. இந்த உணவகத்தை அகற்றணும் அப்படின்னு சொல்லி கடல் கரையோர பாதுகாப்பு பிரிவினர்கள் அகற்றும்படி சொல்லி இருந்தாங்க. ஒரு வார காலம் அவகாசம் கேட்டிருந்தாங்க உரிய தரப்பு. அந்த அவகாசமும் முடியுது சென்ற 16ஆம் தேதி. அதுக்கு பிறகுதான் இது பூதாகரமாக மாறி இருக்கு. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு அரசியல் இருப்பதாகத்தான் ஜனாதிபதியினுடைய உரையில அவர் குறிப்பிட்டிருந்தாரு. ஜனாதிபதி அவங்க சொன்ன நீதிமன்ற தீர்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பிறகு இந்த குறித்த காணில புதிதாக இந்த கட்டிடமும் நிர்மாணிக்க கூடாது, இருக்கின்ற எதையும் அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஒரு தற்காலிக தீர்ப்பை, தற்காலிக தடையின இப்போதைக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்குது. இது வழங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனை பூதாகரம் ஆனதுக்கு பின்னால மாவட்ட செயலகத்துல ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு உடன்பாடு காணப்படுது. அதுதான் இந்த காணி தரப்பினருக்கும் கடலோர பாதுகாப்பு பிரிவினருக்கும் இடையில, திணைக்களத்துக்கும் இடையிலான உடன்பாடு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொத்த காணியில கடலோர பிரதேசத்துக்குரிய காணி என்ன சுனாமிக்கு பிற்பாடு ஒரு அளவை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த காணியில உள்ள பகுதிகளை பிரித்து கடலோர பிரதேசத்துக்குரிய காணியாக அறிவிப்பாங்க. எஞ்சிய பகுதி தான் பன்சலிக்குரிய காணியாக மாறும். இந்த உடன்பாடுக்கு பிற்பாடுதான் நீதிமன்றம் அதை பிரிக்கும் வரைக்கும் இதுக்குள்ள எதையும் கட்டக்கூடாது, எதையும் அகற்றக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. இதுக்குள்ள இருக்கிற அந்த கேன்டீன் அல்லது உணவகம் யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய திருகோணமலை அமைப்பாளரான தீபானி லியனகேனுடைய மகளும் மருமகனும் இணைந்து நடத்தி வந்த உணவகம் தான் அது. அவங்களுக்கு பன்சலியனூடாக கொடுக்கப்பட்டது 124 சதுர அடி மட்டும்தான். ஆனா குட்டி போட்டு சில கடைகள் தொடர்ந்தாக 400 சதுர அடி அளவுக்கு அது விரிந்ததுனால்தான் இந்த விஷயம் பூதாகரம் ஆனதாக சொல்லப்படுது. அப்போதுதான் கடலோர பாதுகாப்பு பிரிவினர் அங்க தலையிட்டதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த கடையை முற்றாக மூடி அதை அகற்றிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நோட்டீஸாக அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சில மீண்டும் உள்ள வந்தாச்சு. எனவே இப்போது நீதிமன்றம் சொல்லியிருக்கிற விஷயம் இதுதான், அந்த அளவிட்டு பங்கீடு செய்யும் வரைக்கும் கட்டடம் நிர்மாணிக்கவும் கூடாது, எதையும் மாற்றக்கூடாது என்ற ஒரு விஷயம் தான் நீதிமன்றம் கூறியிருக்கின்ற ஒரு விடயம். எதற்காக இதுக்கு பின்னால் ஒரு இனவாதம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட சம்பந்தப்பட்டவங்க எல்லோருமே நாட்டுல எங்கெல்லாம் இனவாதம் இருந்துச்சோ, இனவாத சக்திகள் செயல்பட்டுச்சோ அதுக்கு பின்புலமாக இருந்தவங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது ஊடகங்களை கசிய ஆரம்பிச்சிருக்குது. அதுல மிக முக்கியமாக முன்னின்று செயற்பட்ட தேரர் யார் அப்படி பாத்தீங்கன்னா, பலாங்கோட கசப்ப தேரர் அதுல முன்னின்று செயலாற்றினாரு. இந்த பலாங்கோட கசப்ப தேரர் பற்றி இப்போது பல்வேறு விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. அதாவது ஞானசார தேரர், அத்தூரிய ரத்ன தேரர், இவங்கெல்லாம் இல்லாத காலத்துல அந்த இடத்தை நிவர்த்தி செய்வதற்கும் ஈடு செய்வதற்குமான ஒரு பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு ஒரு இனவாத ஒரு சிந்தனையோடு பயணிக்கிறவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவரை பற்றி என்ன வெளிவந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரகல் என்ற ஒரு போராட்டத்தின் போது மதம், இனம், பேதங்கள் எல்லாம் மறந்து நடந்த ஒரு விஷயம் அது. இனவாதம் இதுக்கு பிறகு நாட்டுக்கு சரி வராது இந்த இடத்துல உருவான ஒரு கதை தான் அது. அதுக்குள்ள அதான் நல்லிணக்கம், இன நல்லிணக்கம் சம்பந்தமான ஒரு கூட்டம் நடந்ததாம். அந்த கூட்டத்துக்குள்ள இவர் போய் இனவாதம் பேசியதாகவும், இனவாதத்தை முன்னிறுத்தி பேசினதுனால அதிலிருந்து வெளியே திரட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த அரகல போராட்டத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு போய் முன்னிலைப்படுத்தப்பட்டாராம். போலீசார் அவரை விலாசத்தை கேட்டதுக்கு கூட அவர் விலாசங்கள் பேர் எதுவுமே சொல்லலையாம். பிறகு நீதிமன்றத்து நடவடிக்கைக்காக முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்துல இவருக்காக யார் ஒரு வக்கீல் வருவதாக சொல்லப்பட்டதாம். அவர் வரல. இவருக்காக முன்னிலையான சட்டத்தரணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
லுவான் போபகே என்று சொல்லப்படுகிற பெரண்டுகாமினி கட்சியை பிரதித்துவப்படுத்துகிறவர் அவரு முன்னிலையாக இருக்கிறாரு. அப்ப நீதிமன்றத்துல பிணை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செஞ்சாச்சு. 2 பிணை வேணும் அப்படின்னு சொன்ன சந்தர்ப்பத்துல பிணைக்காக 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த சட்டத்தரணி கேட்டிருக்கிறார், நீங்க யார் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவரை பத்தி இந்த தகவலும் தெரியாது, அத்துருளிய ரத்ன தேரர் தான் எங்களை அனுப்பி வச்சாரு இவங்களுக்கு பிணை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர் யாருன்றதே பிணை எடுக்க வந்தவங்களுக்கு தெரியாது. அடுத்த ஒரு விஷயம் அத்துருடைய ரத்ன தேரர் தான் இவரை பிணை எடுக்க 2 பேரை அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்துருடைய ரத்ன தேரர் இந்த நாட்டுல என்னத்தை பண்ணி வச்சாரு அப்படின்னு விஷயமும் நமக்கு தெரியும். எனவே இந்த ஒரு நபர் குறித்த பல்வேறு விஷயங்கள் வெளிவர இந்த சந்தர்ப்பத்துல இவர் தேரராகிறதுக்கு முன்னாலே தனது தந்தையுடைய கழுத்தை வெட்டி இதுவரைக்கும் தந்தையினால பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் செய்திகளை காண கிடைத்தது. எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. நாட்டுல இவர்கள் தான் இப்போது இனவாதங்களை கக்குகின்ற இனவாத செயற்பாடுகளை செய்கின்றவர்களாக மாறி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. திருகோணமலையில ஒரு சிலை வைக்கணும், அது சட்டப்படி செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருந்துட்டால் எதற்காக இந்த தேரர் அவ்வளவு தூரத்திலிருந்து சிலையை கொண்டு வந்து அவரோடு இனவாத குழுக்கள் எல்லாம் கூட்டி கொண்டு வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. திருகோணமலையில தேரர்கள் இல்லையா? அனுராதபுரம் மாவட்டம் பக்கத்துல அங்க முக்கியமான தேரர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் வரவழைச்சு அதை செஞ்சிருக்கலாமே. எதற்காக இவர் அவ்வளவு தூரம் அங்க போனாரு? அதுவும் ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து காலையில இருந்து அறநெறி பாடசாலைக்கு தேவையான கட்டிடம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிடத்துக்கான அடிக்கலை நட்டிப்பட்டு இரவாகும் போது அந்த சிலையை வைக்க நினைச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அது சர்ச்சைக்குரிய காணியாக இருந்துட்டால், அரசு நிறுவனம் ஒன்றுதான் அது பிள்ளை, அது இந்த கட்டிடம் வேண்டாம் என்று சொல்லுவதாக இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை யார் மதிச்சிருக்கணும்? அதை மதிக்க மாட்டாங்க என்பதுக்கு ஒரு எடுகோலாக ஞானசார தேரர் நேற்றைய தினம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டினுடைய தலைவர்கள் பௌத்த துறவிகள் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்படியாக இருந்தா சட்டத்தையும் ஒழுங்கையும் இவங்க மதிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. சட்டம் ஒழுங்கு அனைத்துமே ஏனையவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. 1951ஆம் ஆண்டு அல்லது 52ஆம் ஆண்டுல இருந்தே இது ஒரு விகாரைக்குரிய காணியாக அவங்க தரப்புல சொல்லப்படுது. சரி வச்சுக்கொள்ள ஒரு வாதத்துக்கு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக அந்த இடத்துல அந்த காணில ஒரு சிலை வைப்பதற்கான தேவைகள் இல்லாத போது இப்போது எடுபடி என அவசரமாக இரவோட இரவாக சிலை ஒன்றை வைப்பதற்கான தேவை எப்படி வந்தது? எதற்காக வந்தது? அதுவும் ஒரு அரசு தரப்பில் இருக்கிற ஒரு நிறுவனம் சொல்லுது இந்த கட்டிடம் இந்த இடத்துல வரக்கூடாது, காரணம் கடலோர பிரதேசம் என்பதனால இந்த ஒரு விஷயம் அப்படி இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகும் சட்டங்களை மீறி அவசரம் ஒரு சிலை வைக்க என்னதான் தேவை வந்தது இந்த தேரர்களுக்கு என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பவம் நடப்பதற்கு முதல்ல நாமல் ராஜபக்சேவோட இன்னும் மிக முக்கியமான 2 தேரர்கள் இது குறித்து பேசியதாகவும் ஆலோசிச்சதாகவும் ஒரு போஸ்டர் நாமல் ராஜபக்ச அவருடைய ஃபேஸ்புக்ல போட்டிருக்கின்ற செய்தியும் இப்போது பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கு. சட்டப்படி ஒரு சிலையை வைக்க முடியுமாக இருந்தா எதற்காக நாமல் ராஜபக்ச அவங்களை சந்திக்க போனாங்க? சரி, சட்ட ரீதியாக வைக்க முடியாது அப்படின்னு இருந்தா அதை செய்து கொள்வதற்காக இவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ஆளும் தரப்பை சந்திச்சு இந்த புத்த சாசனத்துக்கு பொறுப்பான அமைச்சரை சந்திச்சிருக்கணும். பாதுகாப்பு குறித்து மக்கள் பாதுகாப்பு அமைச்சரை சந்திச்சிருக்கணும். இவங்களை யாரையும் சந்திக்காம எதற்காக நாமல் ராஜபக்சேய இந்த 2 தேரர்கள் சந்திச்சாங்க அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. உண்மையிலே அரசு தரப்பு சார்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்க போனாரு, போட்டோ அவர் அனுப்பி வச்சாங்க. அப்படியே இருந்தா நாமல் ராஜபக்சேக்கும் இந்த சிலை வைப்புக்கும் என்னதான் தொடர்பு என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. சாதாரணமாக ஒரு விஷயத்தை செஞ்சு கொள்ளணுமாக இருந்தால் முதலாவது அணுகுவது அது சார்ந்த அமைச்சரை, அதுக்கு பொறுப்பான அமைச்சரை தான் அணுகுவாங்க. ஆளுந்தரப்புல யாரையும் அணுகாம வெறுமனே நாமல் ராஜபக்சே இதுக்குள்ள ஏன் இழுத்து விட்டாங்க அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. சரி, சந்திச்சாங்க, அது ரகசியமா இருக்கட்டும் என்று வச்சுட்டாலும் எதற்காக நாமல் ராஜபக்சே தனது ஃபேஸ்புக் பக்கத்துல அந்த கடிதத்தை அந்த விஷயத்தை அவங்கள சந்திப்ப போஸ்டாக போட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க தான் பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, இப்ப புதுசா ஒரு சிலையை வைக்க போறோம், அதுவும் திருகோணமலையில பௌத்த மதத்தை விரிவாக்குற பணியை நாங்க தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விளம்பரத்துக்காக செஞ்சாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஒரு விஷயம் இரவோட இரவா சர்ச்சைக்குரியதாக மாறியதுக்கு பின்னால அடுத்த நாள் காலையில பாராளுமன்றத்துல முதலாவது இந்த விஷயத்தை பேசினது நாமல் ராஜபக்ச. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேரர்களுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பு கிடையாது, தேரர்களை அடிச்சு வைத்தியசாலைக்கு அனுப்பிட்டாங்க போலீசார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. எல்லா இடங்களிலும் யுத்தத்தை முடிச்ச இராணுவத்தினரையும் போலீசாரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, அரசு அதுல அலட்சியமா இருக்குன்னு விமர்சனம் செஞ்ச நீங்க எதற்காக தேரர்கள் போலீசார் அடிச்சதும் தவறு என்று சொல்ல முடியாமல் போனது என்பது அடுத்த ஒரு கேள்வி.
இப்படி மக்களிடையே இப்ப தெரியும் நாமல் ராஜபக்ச இதுக்கு பின்னால பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லி. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுகேகோட அந்த கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு பல்வேறு தரப்புகள் அணுகி பார்த்தாரு. யாருமே ஓகே சொல்ற மாதிரி இல்ல. ரணில் விக்ரமசிங்க அவங்களோட இருக்கின்ற தரப்பினர் கூட இப்போது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி சில தினங்களுக்கு முன்னால சிறைக்கு போய் வந்தவர் அரசின் மீது பயங்கரமான விமர்சனங்களை முன் வச்சாரு. அரசுக்கு எதிரான ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னா முண்டிக் கொண்டு போக வேண்டிய ராஜித சேனாரத்ன என்ன சொல்லிட்டாருன்னா, என்னால முடியாது என்று சொல்லிட்டாரு. அதே போல இன்னும் ரணில் விக்ரமசிங்கோட இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவங்க கூட இந்த பயணத்தில் நாங்க கலந்து கொள்ள போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னா, இனவாதத்தை வச்சுதான் இவங்க அரசியல் செய்ய பார்க்காங்க. இதனோட சேர்ந்து நம்முடைய எதிர்காலத்தை அழிச்சுக்க கூடாது என்பதுல தெளிவாக இருக்காங்க. இப்பதான் நாமல் ராஜபக்ச யோசிக்கிறாரு, இப்படி பயணிச்சா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி 21ஆம் தேதிக்கு முன்னால ஆக்களை திரட்டிடணும், இல்லண்டா பெரும் அவமானமாக போயிரும். துரும்பு சீட்டு என்ன, இறுதியாக ஒவ்வொரு அரசியல்வாதியும் கையில் எடுக்கிறது, அதுதான் இனவாதம். அந்த ஒரு இனவாதத்தை விதைச்சுத்தான் இப்போது நுகேகோட பேரணிக்கு ஆட்கள் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போது ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு விகாராதிபதி, நமக்கு தெரியும், சுமன ரத்ன தேரரை அணுகி அழைப்பு கொடுத்திருக்கிறாரு, வாங்க எங்கட பேரணிக்கு அப்படின்னு சொல்லி. யாருக்கு வேணாலும் அழைப்பு கொடுக்கலாம். இங்க என்ன யோசிக்க வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேரர் கடந்த காலத்துல எப்படியான ஒரு இனவாத சிந்தனையுடைய பயணிச்சாரு, தமிழ் மக்களுக்கு எதிராக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக எப்படியான வன்மங்களை கக்கினாரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இப்படியான ஒருத்தரை அணுகி வாங்க எங்கட கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கிறதாக இருந்தா, நாமல் ராஜபக்ச இன்னும் இனவாதத்தை கையில விடல, கடந்த காலத்தினூடாக எந்த ஒரு விஷயத்தை அவர் கற்றுக்கொள்ளல, இல்லைன்னா இப்படியான ஒரு தேரரை இப்படியான ஒரு இடத்துக்கு எடுத்து எதற்காக அந்த பேரணியை நடத்த போறாரு நாமல் ராஜபக்ச அப்படின்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் 21ஆம் திகதி என்ற ஒரு விஷயம், அந்த டாக்கெட்டுக்காகத்தான் இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு என்பது இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருப்பது என்பது இன்னும் அவருடைய அரசியலுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது என்பதுதான் தெரிய வருது. போதாக்குறைக்கு ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியினுடைய தலைவராக சஜித் பிரேமதாச பேசிய விஷயங்கள் இப்போது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாச என்ன பேசினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல்களுக்கான பாதுகாப்பு இல்ல, போலீசாரை தேர்தல்களை அடிச்சு வைத்தியசாலைக்கு அனுப்பி வச்ச சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் அமைப்புல இருக்கிற ஒரு விஷயம் தான் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி பேசியிருந்தாரு. அதே சந்தர்ப்பத்துல தேர்தல்கள் போலீசார் அடிச்சதை பத்தி இவர் பேசல. அந்த காணி ஒரு அரச காணி, அதுல கட்டிடங்கள் வரக்கூடாது என்பது யதார்த்தமான ஒரு சட்டம். இது குறித்த பின்னணிகள் எதுவுமே இல்லாம இந்த ஒரு விஷயத்தை எப்படி கருத்துரைத்தார் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. இதுல இன்னொரு விஷயம் சொன்னாரு, மகாநாயக தேரர்களுடைய ஆலோசனை கேட்டுத்தான் அனுரகுமார திசாநாயக் அவங்க பயணிக்கணும்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் ஜனாதிபதியாக வந்தால் தேரர்களுடைய கருத்துப்படித்தான் நாட்டை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லாம சொல்லியிருக்கிறார் என்பது தெரிய வருது. எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்குரோத்தான அரசியலை செய்வதற்கும் அரசியலை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் இனவாதம் தேவை அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருது. இது நாட்டுக்கு ஆரோக்கியமான விடயம் இல்லை என்றதை கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். எனவே இனவாதமும் மதவாதமும் இறந்த கால சரித்திரங்களாக இருந்துட்டு போகட்டும். அந்த கரை படிந்த அந்த சந்தர்ப்பங்களும் சமயங்களும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் இருந்துடக்கூடாது என்பதில் மக்களாகிய நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் என்பதுதான் மீசான் டிவி முன்வைக்கின்ற மற்றொரு விடயம். இனவாதம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.